இறை வார்த்தையைக் கேட்டு அதன்படி வாழ்வோர் இறை ஆசிரை பெறுவர். இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, திருப்பாடல்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடவுளை போற்றி புகழ்வதற்கு உதவுகிறது. இந்த திருப்பாடல்கள் திருவிவிலியத்தில் எவ்வாறு கொடுக்கப்பட்டுள்ளது, அதை பாடல்களாக நாம் கேட்டு ஒவ்வொரு நாளும் இறைவனோடு உறவாடி அவரோடு பயணிக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்தி கொள்ள உங்களை அன்போடு அரவணைத்து கேட்டுக்கொள்கிறேன். முன்னுரை. திருப்பாடல் என்னும் இந்நூல் விவிலிய பக்தி பாடல்கள், இறை மன்றாட்டுக்கள் ஆகியவற்றின் தொகுப்பு ஆகும். பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு கவிஞர்களால் இயற்றப்பட்ட இப்பாடல்களை இஸ்ராயேல் மக்கள் தங்கள் வழிபாட்டில் பயன்படுத்தினார்கள். காலப்போக்கில் இவற்றின் தொகுப்பு அவர்களது திரை மறைநூலின் முக்கிய பகுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இத்திருப்பாடல்கள் பல்வகைப்படும். அவையான கடவுளை புகழ்ந்து பாடும் பாடல்கள், கடவுளிடம் உதவி, பாதுகாப்பு, மீட்பு வேண்டும் பாடல்கள், மன்னிப்பு வேண்டும் பாடல்கள், கடவுள் வழங்கிய ஆசிகளுக்கு நன்றி செலுத்தும் பாடல்கள், அரசர் பற்றிய பாடல்கள், அறிவுரை அளிக்கும் பாடல்கள். இவை தனி மனிதரின் வேண்டுதலாகவோ நாட்டு மக்களின் மன்றாட்டாகவோ அமைந்துள்ளன. இவற்றில் பல தனிப்பட்ட இறையடியாரின் உள்ளடங்கியதை வெளிப்படுத்துகின்றது. ஏனையவை இஸ்ராயேல் இனத்தின் நாட்டங்களையும் உணர்ச்சிகளையும் படம்பிடித்து காட்டுகின்றது. கிறிஸ்து இயேசுவின் திருவாழ்விலும் திருப்பணியிலும் திருப்பாடல்கள் சிறப்பிடம் பெற்றிருந்தன. புதிய ஏற்பாட்டிலும் இப்பாடல்கள் மேற்கோளாக எடுத்தாளப்பட்டுள்ளன. எனவே இப்பாடல்கள் கிறிஸ்தவ திருமறையிலும் திருச்சபையின் இறை வழிபாட்டிலும் தொடக்கத்திலிருந்தே சிறப்பிடம் பெற்றுள்ளதை நாம் காண முடிகிறது. இந்த திருப்பாடல்கள் 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த முதலாம் பகுதி 1ஆம் அதிகாரம் முதல் 41ஆம் அதிகாரம் வரை உள்ளது. 2ஆம் பகுதி 42ஆம் அதிகாரம் முதல் 72வது அதிகாரம் வரை பிரிக்கப்பட்டுள்ளது. 3ஆம் பகுதி 73ஆம் அதிகாரம் தொடங்கி 89ஆம் அதிகாரம் வரை உள்ளது. 4ஆம் பகுதி 90ஆம் அதிகாரத்திலிருந்து 106ஆம் அதிகாரம் வரை உள்ளது. 5ஆம் பகுதி 107ஆம் அதிகாரம் தொடங்கி 150ஆம் அதிகாரம் வரை இந்த திருப்பாடல்கள் முடிவடைந்துள்ளது. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் திரு பாடல்களை நம் காதுகளால் கேட்டு பயன்பெற உங்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவரும் இணைந்து இறைவனை போற்றிக் கொள்வோம்.